அமைச்சரவை மாற்றம் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன், இன்னும் 3 அமைச்சர்கள் பதவியிலிருந்து பறிக்கப்படுவதாகவும், வயது மூப்பின் காரணமாக புதிய இளம் அமைச்சர்கள் வாய்ப்புகள் வழங்கப்படுவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இளம் வயது அமைச்சர்களாக MLAக்கள் தேர்வு செய்யப்படுவார்களா? அப்படி தேர்வு செய்யப்பட்டால் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இது எந்த விதத்தில் என்றால், கலைஞர் அவர்கள் தனது மகனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வயதில் இருக்கக்கூடியவர்களை அமைச்சராக அப்பொழுது கருணாநிதி அவர்கள் தேர்வு செய்தார். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது மகனின் வயதில் இருக்கக்கூடிய, தனது மகன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய MLAக்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்குவதற்காக தற்பொழுது ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று விட்டால் நிச்சயமாக நாம் கூறலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும். ஏன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக தேர்வு செய்யப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதற்காகத்தான் துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன் மற்றும் ராஜன் கண்ணப்பா இவர்கள் அனைவரும் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இளம் அமைச்சராக MLAக்களை தேர்வு செய்வார் என்றும் கூறப்படுகிறது. சுமார் 9 அமைச்சர்களது பெயரை பட்டியலிட்டிருக்கிறார். இவர்கள் பதவி பறிக்கப்படும் என்றும், மேலும் புதிய பதவியில் அமர்த்தப்படுபவர்கள் உதயநிதி ஸ்டாலின் நேரடியான கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுகவினர்கள் சரியான முறையில் குடும்ப அரசியலை பின்பற்றக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பயணங்களும் சரி, கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படவில்லை. காரணம், 10 தேர்தல்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பிரச்சாரம் வெற்றி 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 என்றே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.